அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஹாஷிம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் பேசினா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜனங்க ஏற்றுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேச வராதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேயே பெரிய பெரிய யூடியூபர்கள் வீடியோலாம் எல்லாமே பார்க்குறோம். நான் கூட அது பார்க்குறேன். அதுலேருந்து தான் சின்ன சின்ன விஷயத்தை எடுத்து கற்றுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன விஷயம்னா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்த காரணமே யூடியூப்பில் சம்பாரிச்சு நான் இப்படி ஆகிடணுன்னு அப்படி ஆகிடணுன்னு ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃபோட்டோ நீங்கள் இந்த வீடியோ ஆரம்பத்தில் பார்த்துருப்பேங்க. புரிஞ்சுக்கல நான் எதுக்கு சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிறேன். நான் 13 வயசுலேயே ரோட்டு கடைக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வியாபாரம் பண்ணணுன்னு ரோட்டு கடைக்கு வந்துட்டேன். இது 2 வருஷம் தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை வச்சு. கடையில் போதிய வருமானம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு கூட ரோட்டு கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கடை போகிறேன். ரோட்டு கடை நான் புரியுது ஃபுட்போர்டு கடை ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டு ஓரமாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வயல்லையும் மழையும் அதில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். அது தான் என் வாழ்க்கை. அதில் கொஞ்சம் மாற்றமாக ஒரு கடையில் உட்காரலான்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த ஒரு சின்ன கடை 10க்கு 8 அளவு கடை எடுத்து சின்னதாக கடனோ வாங்கி இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசெல்லாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சுய இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சாப்பாடெல்லாம் சாப்பிடாத கூட பல நாள் இந்த பணத்தை சேர்த்து வச்சு ஓரளவுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இப்போ இந்த வீடியோவுடைய பின்னாடி பாருங்கள், அப்படியே பேக்ரவுண்டில் இந்த செருப்பெல்லாம் தருது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பாக்ஸ் பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய எம்ஆர்பி 300 மேலே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சபட்சம் 50% டிஸ்கவுண்ட்டில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்கள்கிட்ட எப்படி ரீச் பண்ணணுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோ தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆன்லைனில் கூட நான் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால். ஆனால் அது எப்படி சேல்ஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரில. ஐடியா கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை. அந்த ஒரே காரணம் தான் நான் இந்த யூடியூப்பை ஆரம்பித்தேன். இதில் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டு ரீச் பண்ணலான்ட்டு. இன்னும் ஒரே ஒரு விஷயம்னா, பெரிய பெரிய யூடியூபர்கள் வீடியோலாம் நம்ம பார்க்குறோம். நம்ம மாதிரி சின்ன யூடியூபர் ஆரம்ப கட்ட யூடியூபர்கள் வீடியோ வந்தாவே அப்படியே தள்ளிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தப்பாக நினைக்கிறேன். பெரிய யூடியூபர் தாக்கி பேசுகிறேன்னு எந்த சூழ்நிலையும் நீங்கள் என்னை தப்பாக நினைக்கிறீங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவைப்படுதுங்க. அண்ணன் தம்பி எல்லாமே இருப்பாங்க. உங்களுடைய ஆதரவும் எனக்கு தேவைப்படுது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ஒவ்வொரு விஷயத்துக்குமே கஷ்டப்படுறது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் இந்த மாதிரி அது எப்படி சொல்கிறது, எதோ நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே 10, 20 ஆகும், 20, 40 ஆகும், 40, 50 ஆகும், 50 லட்சம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு 5 பேர் என் கடையை தேடி வர மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு நப்பாசை தான் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.